சோழனை காணோம் அப்படிங்கிற பதட்டத்திலே இருக்காங்க 2 ஃபேமிலியும். ஸோ இதில் பாண்டியனுக்கு மட்டும்தான் சோழனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பாண்டியன் வந்து சேரன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சோழனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னே, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. என்னடா சொல்ற, நிலா வீட்டில் பத்திரமா தானே சோழன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாங்க. அதுக்கு வந்து பாண்டியன் சொல்றாங்க, இல்லை நிலா இந்த மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு. உடனே அவர் இல்லைன்னே, இங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்பா தான் பிஸ்னஸ் ஒர்க்காக இந்த மாதிரி சோழன் கிட்ட கொஞ்சம் பணமும் நகையும் கொடுத்து அமுச்சு விட்டுருக்காரு. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் பணமும் அங்கே போய் சேரலை, சோழனையும் காணோம். ஸோ சோழன் தான் இந்த பண நகையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சோழன் வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் முடிவு தெரியும், சோழன் மேலே வீண் பழி விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சோழனோட அப்பா சேரன், பாண்டியன், பல்லவனும் சேர்ந்து என்னமோ ஆயிடுச்சு சோழனுக்கு, இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பல்லவன், பாண்டியன், சேரன் 3 பேரும் சோழனை தேடி திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க. சோழன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளை யார் இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நம்மளை கடத்திட்டு வந்தவங்களும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனவங்களும் 2 பேரும் ஒரே டீம் தான் அப்படின்னு. இதுக்கு நடுவில் நிலாவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரோட வெஞ்சன்ஸை தீர்த்திக்கிறதுக்காக சோழனை வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் சோழன் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க.